ஆந்திராவில் உன் படம் இங்க ஓடாது, மிரட்டலுக்கு பயந்து மன்னிப்பு கேட்ட கார்த்திக். என்னடா இது, சிவகுமார் குடும்பத்திற்கு வந்த சோதனை. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்டை மாநிலத்திலும் தங்களுடைய மார்க்கெட்டை பிடிக்க பல முயற்சிகள் செய்து வருகிறார்கள். காரணம், அண்டை மாநிலத்திலும் எங்களுக்கு மார்க்கெட் இருக்கு என தெரிவித்து தங்களுடைய சம்பளத்தை மேலும் அதிகரிக்கத்தான் அண்டை மாநிலத்தில் மார்க்கெட் பிடிக்கப்படாத பாடுபட்டு வருகிறார்கள் தமிழ் சினிமா முன்னணி நடிகர்கள். இதில் அண்டை மாநில ரசிகர்களை குஷிப்பிடித்த தமிழ் மொழியையும் கூட விட்டுக் கொடுக்கவும் நடிகர்கள் யோசிப்பது இல்லை. அந்த வகையில் நடிகர் விக்ரம் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் ஒரு மலையாளி என பேசியிருந்தார். அதேபோன்று சமீபத்தில் நடிகை சங்கீதா, எனக்கு தெலுங்கு சினிமாவில் நடிப்பதுதான் பிடிக்கும், தமிழ் சினிமாவில் மரியாதையாக நடத்த மாட்டார்கள், தெலுங்கு சினிமா துறையினர் நல்லவர்கள் வல்லவர்கள் என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளியிருந்தார். அதேபோன்று சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் கார்த்தி தெலுங்கு சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது, உங்களுக்கு தெலுங்கு ரசிகர்கள் பிடிக்குமா என கேட்டபோது, அதற்கு கார்த்திக், தமிழ் ரசிகர்கள் படத்தை ரசிக்க மாட்டார்கள், ஆனால் தெலுங்கு ரசிகர்கள் ஒவ்வொரு காட்சியும் மிகவும் கவனமாக ரசிப்பார்கள், எனக்கு தமிழ் ரசிகரை விட தெலுங்கு ரசிகர்கள் தான் அதிகம் பிடிக்கும் என கார்த்திக் தெரிவித்திருந்தார். இப்படி தெலுங்கு சினிமாவில் மார்க்கெட்டை தக்க வைக்க இப்படியெல்லாம் குட்டிக்காரணம் போட்டு வருகிறார்கள் தமிழ் நடிகர்கள். இந்த நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தேசிய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில், கார்த்திக் நடித்த மெய்யழகன் என்ற திரைப்படம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் அந்த படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறார். ஆந்திராவில் இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கார்த்திக் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் திருப்பதி லட்டு குறித்து சர்ச்சை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கார்த்திக், நாம் இப்போது லட்டு பற்றி எதுவும் பேச வேண்டாம், இது சென்சிட்டிவான டாபிக், இதனை நான் பேச விரும்பவில்லை, லட்டு இப்போது வேண்டாம் என கார்த்திக் தெலுங்கில் பேசி சிரித்த வீடியோ ஆந்திராவில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. திருப்பதி லட்டு குறித்த கேள்விக்கு நக்கலாக கார்த்திக் எப்படி சிரிக்கலாம், அது எங்களது உணர்வுகளை புண்படுத்துவது போன்று உள்ளது என ஆந்திராவில் நடிகர் கார்த்திக் எதிராக எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் ஆந்திரா நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் இது குறித்து பேசுகையில், லட்டு பற்றி சிலர் காமெடி செய்கின்றனர், சினிமா நிகழ்ச்சிகளில் இதனை நான் பார்த்துள்ளேன், திருப்பதி லட்டு பற்றி யாரும் விவாதிக்க விரும்பாவிட்டால் அனைத்து விஷயங்களிலும் கருத்து சொல்வதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த பவன் கல்யாண், மேலும் கார்த்திக் தொடர்பான கேள்விக்கு இதற்கு கூட பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா என கேள்வி எழுப்பி கார்த்திக் பேசிய பேச்சுக்கு அதிருப்தியை வெளிக்காட்டியிருந்தார் பவன் கல்யாண். இதனைத் தொடர்ந்து லட்டு விவகாரம் நடிகர் கார்த்திக் எதிராக ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்து வருவதை தொடர்ந்து பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக நடிகர் கார்த்திக் தனது எக்ஸ் பக்கத்தில், டியர் பவன் கல்யாண், உங்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளது, எதிர்பாராத வகையில் நடந்த தவறான புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், வெங்கடேஸ்வராவின் பக்தன் என்ற முறையில் எப்போதும் நான் நம் மரபுகளை மதித்து நடக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கார்த்திக் அண்ணன் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படம் வெளியான போது வட மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சூர்யா மன்னிப்பு கேட்க வேண்டும் என குரல் கொடுத்த போது அவர்களின் எதிர்ப்புக்கு செவிசாய்க்காத சூர்யா தற்பொழுது லட்டு விவகாரத்தில் தெலுங்கு மக்களிடம் எழுந்த எதிர்ப்புக்கு கார்த்திக் மன்னிப்பு கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்